மக்களே என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? நீங்க ஷேர் பண்ணலாம், டவுட் இருந்தா கிளியர் பண்ணலாம். 38 பேர்ல பாராட்டுறாங்க. வணக்கம் 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 பாணி, சொல்லுங்க. வேற இருந்து நான் பாண்டி பேசுறேன். இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் பண்ற பிசினஸ்ல இது அப்ளிகேஷனை கொண்டு போகணும். பிளஸ் இந்த பிசினஸ்லயே நான் நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பேசணும், எப்படி அவங்க நான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கண்டென்ட் எப்படி கவனிக்க வைக்கணும் அப்படின்ற வரையும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணியிருக்கேன், கவனிச்சிருக்கேன். நீங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துல நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு டாலர்ஸ்ல கொடுத்து அதுல $3 வந்து நம்ம ப்ரெசென்ட் என்ஜாய் பண்றதும், $1 சேவிங், $1 வந்து சேரிட்டிக்கு பண்றது. அந்த சேரிட்டில இவ்வளவு ட்ரஸ்ட் பில்டிங்ல இவ்வளவு இருக்குது, உள்ள இன்டெப்தா எவ்வளவு இருக்குன்றது இன்னைக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த டைம் நான் ரொம்ப வேல்யூபிளா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப வேல்யூபிளா எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பழனி சார். இப்ப நான் சொன்னது எல்லாமே கிளிம்ஸ் தான், எதுவுமே இன்டெப்தா போல, இன்டெப்தே அல்ல. இதுல ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஃபீட்பேக் லூப், ஃபீட்பேக் மெக்கானிசம் எப்படி வருது, பாண்டிங் எப்படி கிரியேட் பண்றது, எல்லாமே ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் ஒரு 2 நாள் ட்ரைனிங். இது செம்ம இண்டஸ்ட்ரி. அதாவது டீம் பில்டிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் மிஸ் பண்றது, அவங்க ஒரு ஆடுக்காக செலவு பண்ற காசை டீம் பில்ட் பண்ண செலவு பண்ண மாட்டாங்க. டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயம் இருக்கு. அதனால இப்ப வந்து நம்ம ஒரு பேசிக்கா ஒரு பாட்டர்னு வச்சுப்போம். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் டெப்தா இன்னும் போகலாம். அடுத்தடுத்த சூப்ல போகலாம். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். மக்களே, அடுத்தது யாரு? சார் குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து ஜோதி. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஜோதி மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? சார் அதை நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், ஒருத்தவங்களை பாராட்டும் போது ஒரு வார்த்தையில பாராட்டிடுறோம், ஆனா திட்டும் போது ரொம்ப வச்சு திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல அந்த வேலையை தாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, என் பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. வீட்டுல நான் ஒர்க் முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது, ஒரு வீட்டுல அம்மா இருந்தா எப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே நான் வந்தா சாப்பிடலாம் அந்த ரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு 2-3 நிமிஷமாவது கண்டினியூஸா நான் ஏதாவது திட்டிட்டு பண்ணிட்டே இருப்பேன். முடிச்சு என்ன சொல்லும் போது, அம்மா நான் செஞ்சிருக்கேன், நீங்க இன்னும் சூப்பரே சொல்லல அப்படின்னு நிறைய டைம் கேட்பா. அதை கேட்டு டைம் சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். அது ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். நீங்க இப்ப சொன்னதை எனக்கு ஒண்ணு தோணுது மேடம். ஜோதி மேடம், சொல்லுங்க சார். பொண்ணையே 3 நிமிஷம் அப்படின்னா ஹஸ்பண்ட் நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். சாரி சார், அவர் இல்லை எங்க கூட 2-3 இயர்ஸ் ஆச்சு. சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேடம். சந்தோஷம். நல்லா, அதாவது இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை ஒரு பெரிய அசட். அது சரி, அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க அம்மா போய் டைரக்டா சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் சில பேருக்கு தான் கிடைக்குது. சரியா? இங்க கல்ச்சர்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. ரைட், சந்தோஷம். அந்த பெண்ணுடைய ஆசை. உங்க பொண்ணோட கனவு என்ன மேடம்? அவங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைங்க சார். 100% ஆகலாம் மேடம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு இப்ப ப்ரிப்பேர் பண்ணோம். இப்ப என்ன படிக்கிறாங்க? 6th போறாங்க சார். 6th. அதாவது இப்ப வந்து 11 வயசுக்கு மேல வேற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டே இருக்கும். 6th ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. அதுல 4 வருஷம் இருக்கு 10th. ரொம்ப நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்றதை யோசிக்காம பேசிக்கா ஒரு ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், நிறைய டெக்னாலஜி இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய ஜூம் மீட்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீ கவுன்சிலிங்லாம் இருக்கு. ஐஏஎஸ் ஒரு பெரிய கனவே கிடையாது. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, ஒரு ரேங்கிங்லேயே ஒரு 75-76 வர்ற ஒருத்தர் தான் கொண்டாடுறோம் நம்ம. ஒரு 74 பேர் தமிழனுக்கு மேல இருக்கான். அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். முதல் 100 பேர் நம்பால இருக்கணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள வந்து புரிய வைங்க முதல்ல. இண்டஸ்ட்ரி, அதாவது ஓவரால் என்ன நடக்குது மார்க்கெட்ல, அதாவது இந்தியாவில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, குளோபல் அஃபேர்ஸ் என்ன நடக்குது. இது வந்து ஒருவேளை நம்ம யூபிஎஸ்சிக்கோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லாம இயல்பா ஒரு பொண்ணை மேனேஜா வளர்க்க முடியும். நிறைய குவிஸ் கான்டெஸ்ட்லாம் இருக்கு. நிறைய படிக்க சொல்லுங்க. ஆன்லைன்ல எல்லா விஷயங்களுமே இருக்கு. சரியா? சரிங்க சார். ஆமா, சீக்கிரம் அவங்க வந்து அது இன்னும் டைம் இருக்கு. அவங்க 100% கலெக்ட் ஆயிடுவாங்க. நாங்க கூட இருக்கோம் அவங்க கூட. தேங்க்யூ சார். பிளஷர். உங்க பேர் என்ன மேடம்? பொண்ணு பேராங்க சார்? தீக்ஷாங்க சார். தீக்ஷனாவா? தீக்ஷா. தீக்ஷா. தீக்ஷா வாழ்க வளமுடன். கலெக்டர் தீக்ஷா வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. மக்களே, வேற என்ன கத்துக்கிட்டீங்க? லாஸ்ட் 3 minutes. பிரதீப் சார். பிரதீப் வணக்கம். என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க சார்? மெயினா வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம பாராட்டணும் சார். பாராட்டும் போது இப்ப இப்ப அவங்ககிட்ட சொல்றதுக்கும் திருப்பி அவங்க பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு மாதிரி கவனிக்கும் போதுக்கும் பல டிஃபரெண்ட் இருக்கு சார். இப்போ வந்து ஒரு டீம், வேற ஒரு டீம்ல கூட ஒருத்தர் வந்து அவர் ஒரு பெரிய லீடரா இருப்பாரு, ஆனா பேசிக்கிட்டு இருப்பாரு. திருப்பி அவர் பேசி முடிச்ச உடனே
சார் நீங்க வந்து பேசுனது நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்துச்சு சார், இந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு சார் அப்படின்ற போது அந்த டீம்கிட்ட பேசுனதெல்லாம் மறந்துடுவாரு. நம்ம வந்து பாராட்டணுன்றது, அவர் பெரிய லீடரா இருந்தாலும் அவரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நான் வந்து எல்லா இடத்துக்குமே பாராட்டுவேன் சார். ஒரு டீ ஒருத்தர் போட்டாருன்னா, சார் டீ சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு டீயை சாப்பிட்டது இல்ல, ஹோட்டலு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவேன் சார். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் கூட ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகும்போது ஒரு பையன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். ஏப்பா இந்த மாதிரி ஓனரு, அதாவது பல கம்பெனிகள் மூடுனதுக்கு காரணமே இல்லை, எதுக்கு மூடுச்சுன்னே தெரியாது. கடைசியில பார்த்தா இந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை, இந்த எம்ப்ளாயி சரியில்லை, என்னப்பா இப்படி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைக்கும் போது பல பேர் பல பிரான்ச்சுகள் ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் பாராட்டும் போது திருப்பி நம்ம அந்த பக்கம் போது, ஈவன் ஒரு செக்யூரிட்டி எல்லாம் போயிட்டு நம்ம ஒரு ஒரு 2 வீலர் விடும்போது ஒரு 10 ரூபா கொடுக்கறத ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா இன்னொரு தடவை உண்மையில எம்டி கூட பின்னாடி வருவாரு, நமக்கு வணக்கம் போடுவாரு. அது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாராட்டும் போது அதிகமா கிடைக்குதுன்றது நான் நம்புறேன். சூப்பர் பிரதீப். அதாவது இந்த மாதிரி கேரக்டர் தான் இப்ப நீங்க என்னோட இருக்கிறதுக்கு காரணம் நம்புறேன். பிரபஞ்சம் அதான் பண்ணுது. சூப்பர் கேரக்டர், சூப்பர். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பேசும்போது. சந்தோஷம். மக்களே அடுத்து வணக்கம். லோகஸ்ரீ சார். லோகஸ்ரீ மேடம் சொல்லுங்க மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு நான் கத்துக்கிட்டது வந்து எக்ஸ்போ பத்தி சார். நீங்க சொன்ன விஷயம் நான் கூட நினைப்பேன், எக்ஸ்போ எல்லாம் போகணுமா, நமக்கு ரிலேட்டடா அது கிடையாது அப்படின்னு நினைப்பேன். ஆனா நீங்க சொன்ன விதம் வந்து அந்த வியூ, அது வந்து நிஜமாவே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையா இருந்துச்சு. அதனால அத உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது அதுல நான் கத்துக்கிட்டேன். இப்ப எங்க எக்ஸ்போ போட்டாலும் அது நமக்கு யூஸ் இருக்கு, யூஸ் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அந்த எக்ஸ்போக்கு ஏன் போகணும்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அது அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கத்துக்கிட்டது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். லாஸ்ட் ஒன் யாரு? சார் வணக்கம் சார். குமார். வணக்கம் குமார் சார், சொல்லுங்க இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? சார் என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்கேன் சார். பட் உங்களோட மீட்டிங் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணாததுக்கு நம்மளோட ஃபெயிலியர் ஒரு காரணம்னு தோணுது. பட் அடுத்தது நான் ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிச்சாவோ ஒரு பிசினஸ் பண்ணாவோ கண்டிப்பா நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க சார். ஒரு மிகப்பெரிய அச்சீவா வரும். தேங்க்ஸ். சூப்பர் சார், கண்டிப்பா பண்ணுங்க சார். அதாவது நம்ம தவறுகளை தான் பாடம் கத்துக்கிறோம், ஆனா தவறுகளையே பண்ணி பாடமே கத்துட்டு இருக்க கூடாது. பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுங்க குமார் சார். எந்த மாதிரி சூழல்ல இருந்து வெளில வர முடியும். சரியா? ஓகே சார். எத்தனையோ பேங்க்ரப்சி பீப்புளை பார்த்துட்டு அவங்களாம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அமிதாப் பச்சன் எடுத்துங்க, அவர் ஒரு பேங்க்ரப்சி, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேங்க்ரப்சி, ஜீரோவுக்கு போயிட்டு எந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைட்ல. ஆனா அவங்க கதையெல்லாம் தெரியாது. அமிதாப் பச்சன் ஒரு பேங்க்ரப்சி, யாருக்கு தெரியும்னு தெரியல. அவர் எங்க ஜீரோல இருந்து வந்தாரு, நீங்க எப்படி இருக்காரு பாருங்க. அது மாதிரி குமார் வந்து நாளைக்கு குமார் சார் வந்து இப்ப இந்த ஜூம்ல இருக்கவங்களே அதிகமா சம்பாதிக்க போறவரா கூட மாறலாம். உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது ஷேர் பண்ணலாமா, இல்ல நம்ம வைண்ட் அப் பண்ணலாமா மக்களே? ஹாப்பி மார்னிங் சார். மேனகாங்க சார். வணக்கம் மேடம், என்ன கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு? சார் அந்த டீம் பில்டிங்ல அந்த ட்ரஸ்ட் பில்டிங் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். நம்ம டீம் மெம்பரை கூப்பிட்டு பேசுறதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும், நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கோல்ஸ் எல்லாமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நல்ல லீடர், ஒரு ட்ரீம் பில்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக அதை இன்னைக்கு நான் புதுசாக ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேனகா தி கிரேட்டஸ்ட் மேனகாவா வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் வருவீங்க. மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இன்டராக்ட் பண்றது. நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. நான் சொன்னேன் பிசினஸ் உடைய பேக் போன், தி கிங் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கேஷ் ஃப்ளோ. கிங் ஆஃப் பிசினஸ் என்பது கேஷ் ஃப்ளோ. அது மாதிரி பிசினஸ் உடைய பேக் போன் வந்து ஒரு டீமை கட்டமைக்கிறது. சரியா? சரியான டீமை கட்டமைச்சீங்கன்னா சக்சஸும் சரியானதா இருக்கும். நாளைக்கு ஜூம்ல சந்திப்போம். See you.